இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாவே ரூமர் சுத்திட்டு இருக்கு. அதாவது கௌதம் கம்பீரோட ஏரால நிறைய டிசர்விங்கான பிளேஸ்க்கு சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது, சில பிளேஸ்க்கு ஃபேவரட்டிசம் காட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க இல்லையா. நவ் ஆஃப்டர் சீயிங் அன்ஷுல் கம்போஜ் எக்ஸ்க்ளூஷன், இந்த ரூமர் வந்து உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கறது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சில அப்டேட்ஸுமே இருக்கு, அதெல்லாம் பத்தியுமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ இருக்கும் வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபேஃப் டு பிளஸிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட் இருக்கு. இப்போ கரண்டா ஃபேஃப் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் கிங்ஸ் எம்எல்சில லீட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம ஜோபக் சூப்பர் கிங்ஸ் SA20 அவர் தான் கேப்டனா இருக்காரு. ரெண்டு சூப்பர் கிங்ஸ் பிரான்சைசி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா லீட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சோ இவர் இன்னொரு லீக்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் லூசியா கிங்ஸ். சோ இந்த செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே பிரான்சைசியா நீங்க கேப்பீங்க. இது வந்து நம்ம பிரான்சைசில கிங்ஸ்னு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ், நம்ம பிரீத்தி சிந்தா அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரான்சைசி இது. சோ இந்த பிரான்சைசி பண்ணா சிபிஎல் கரேபியன் பிரீமியர் லீக்ல வந்து ஒரு டீமா இருக்காங்க ஓகேங்களா. சோ இந்த டீம் தான் ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து 2021 இருந்து கேப்டனா இருக்காரு. அண்ட் லாஸ்ட் 2024 சீசன்ல பார்த்தா வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து டைட்டிலுமே வந்து செயின்ட் லூசியா கிங்ஸ்க்கு அடிச்சு கொடுத்திருக்காரு. சோ பஞ்சாப் கிங்ஸ் பிரான்சைசி வந்து இன்னொரு லீக்ல வந்து டிராஃபி வச்சிருக்காங்க நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அண்ட் நூர் அஹமத் ஆல்சோ 2024 சீசன்ல வந்து சிபிஎல்ல நம்ம செயின்ட் லூசியா கிங்ஸ்க்கு தான் ப்ளே பண்ணிருக்காரு அண்டர் ஃபேஃப்ஸ் லீடர்ஷிப். அண்ட் நீங்க டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எல்சி 2021 தான் டிஎஸ்கேக்காக முதல் சீசன் நூர் அஹமத் ப்ளே பண்ணிருப்பாரு. 9 விக்கெட்ஸோட சீசனை முடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு கிரேட் எம்எல்சியா இருந்திருக்கு ஓகேங்களா. ஜூன் 2024 அதாவது எம்எல்சி நடந்துட்டு இருக்கிறப்போ தான் ஐ திங்க் செயின்ட் லூசியா கிங்ஸ்லயுமே வந்து நூர் அஹமத் சைன் பண்ணிருக்காரு. சோ எஸ், ஃபேஃப் அண்ட் நூர் அஹமதோட அந்த டூஓ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கு கைஸ். சோ இவங்களோட அந்த டிராவல் வந்து ரொம்ப நாட்களாவே இருக்கு. ஆனா நமக்கு இப்போதான் அது தெரிய வருது. அண்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபேஃப் வந்து நூர் அஹமத் எக்ஸலண்டா யூஸ் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு தோனி ருத்து விட இஃப் ஐ பீங் ஹானஸ்ட் நூர் அஹமத் அண்டர் ஃபேஃப் டு பிளஸிஸ் இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த எம்எல்சி 25 பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல ஓகே டீசென்ட்டா போட்டிருந்தாரு. செகண்ட் கேம்ல ஒரு 4 விக்கெட்ஸ் அண்ட் லாஸ்ட் கேம்ல பார்த்தா ஒரு 3 விக்கெட்ஸ். சோ இப்போதைக்கு எம்எல்சில ஒன் ஆஃப் தி லீடிங் விக்கெட் டேக்கர்ஸா பாத்தீங்கன்னா வந்து நம்ம நூர் அஹமத் இருக்காரு. அண்ட் இந்த பிக்ல கொஞ்சம் பாருங்களேன், 90 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காரு அண்டர் ஃபேஃப் டு பிளஸிஸ் கேப்டன்சி இன் T20s. அதுல பார்த்தா 38 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் 12.46 அண்ட் எக்கானமி ரேட் ஜஸ்ட் 6.61. இன் கரண்ட் T20 era இப்படிப்பட்ட ஸ்டாட்ஸ் நூர் அஹமதால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கா. நம்ம எழுந்துன்னு அவருக்கு ஒரு சல்யூட் கொடுத்தாகணும். ஃப்ளெமிங் செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான காரியம் பார்த்தீங்கன்னா நான் நூர் அஹமத் தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல செயின்ட் லூசியா கிங்ஸ் சொல்லியிருப்பேன். சோ இப்போ நடக்க போற சிபிஎல் 2025 சீசன்ல பார்த்தா ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து அந்த டீமுக்காக ப்ளே பண்ண போறது கிடையாது. சோ எஸ், அவங்க ஒரு தேங்க்யூ போஸ்ட் வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு வந்து இப்போ நேத்திக்கு தான் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு லாஸ்ட் சீசன் டைட்டில் அடிச்சு கொடுத்த பிளேயரை இப்போ நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்களாடா, என்னடா வந்து மேனேஜ்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தென் லேட்டர் ஆன் செக் பண்ணி பார்க்கறப்ப என்ன தெரிய வந்துச்சுன்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து இந்த சிபிஎல் 2025 சீசனே ப்ளே பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக The 100 வந்து ப்ளே பண்ண போறாரு. அவர் ஆல்ரெடி The 100 ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இந்த வருஷம் என்ன இருக்குன்னா ரெண்டு லீக்ஸ்மே வந்து கிளாஷ் ஆகிருக்கு போல. சோ கரெக்டா ரெண்டுமே ஆகஸ்ட் மந்த்ல ஆரம்பிக்கிறது போல. சிபிஎல் வந்து ஆகஸ்ட் 14 ஆரம்பிக்கிறது. எனக்கு சரியா The 100 எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பட் யா, நம்ம ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து The 100ல சதர்ன் பிரேவ் டீமுக்காக ப்ளே பண்ண போறாரு. எதுக்காக சதர்ன் பிரேவ்ல ப்ளே பண்றாருன்னு பார்த்தா GMR குரூப், நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா கைஸ். சோ அவங்க ஓன் பண்ற டீம் தான் வந்து சதர்ன் பிரேவ். அண்ட் அந்த டீமுக்காக தான் ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து இப்போ நடக்க போற The 100ல ப்ளே பண்ண போறாரு. ஃபேஃப் கிட்ட ரீசன்ட் டைம்ல நான் பார்க்குற ஒரே ஒரு குறை அவரோட பேட்டிங் ஃபார்ம் தான். கொஞ்சம் அதை பட்டி டிங்கரிங் பண்ணி நெக்ஸ்ட் கேம், அதாவது எம்எல்சில வரக்கூடிய நெக்ஸ்ட் கேம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நடக்க போற The 100ல ஃபேஃப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாவே வந்து IPL 2026க்காக வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் ரீடைன் பண்ணிடுவாங்க. அது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அன்ஷுல் கம்போஜோட விஷயத்துக்கு வருமே, சோ இந்தியாஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸை முன்னிட்டு 3 பிராக்டிஸ் மேட்சஸ் பண்ணா இந்தியன் டீம் ப்ளே பண்ணிருப்பாங்க. 2 மேட்சஸ் பண்ணா வந்து இங்கிலாந்து லயன்ஸ்க்கு எதிராக ப்ளே பண்ணிருந்தாங்க. அண்ட் ஒரு கேம் பார்த்தா வந்து ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கும். சோ இந்த 3 கேம்ஸ்ல பார்த்தா அன்ஷுல் கம்போஜ் இருந்தாரு ஓகேங்களா. சோ இந்த 3 கேம்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரும் பண்ணியிருந்தாரு. எப்பவுமே ரிசர்வ்ஸ்னு சொல்லிட்டு சில பிளேயர்ஸ்லாம் வந்து சீரிஸ் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணுவாங்க இல்லையா ஸ்குவாட் கூட. சோ அந்த மாதிரி பார்த்தா அன்ஷுல் கம்போஜ் டிராவல் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா அன்ஷுல் கம்போஜ் நீ இந்தியாக்கே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா. அதுக்கு பதிலாக ஹர்ஷத் ராணாவை ஸ்குவாட் குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட் இப்போ அப்டேட் பண்ணி அந்த ஸ்குவாட்ல ஹர்ஷத் ராணாவை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டொமஸ்டிக் பவுலர்ஸா ரீசன்ட் டைம்ல இருந்திருக்காரு. ஹரியானாக்காக பார்த்தா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. 2024 துலீப் டிராஃபில வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. 2024 ரஞ்சி டிராஃபில 30+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ பெஸ்ட் ஆவரேஜ் எல்லாமே வந்து பக்காவா இருந்துமே நோ பிளேஸ் இன் டெஸ்ட் ஸ்குவாட். சோ இது வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இப்போ கரண்டா வந்து இங்கிலாந்து டூரை வச்சு நீங்க வந்து ஸ்குவாட செலக்ட் பண்றீங்கன்னா அப்போ வந்து அன்ஷுல் கம்போஜ் தான் நீங்க பிரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் 5 விக்கெட் வந்து இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிராக எடுத்திருக்காரு. அண்ட் ஹர்ஷித் ராணா வெறும் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுல அன்ஷுல் கம்போஜ் என்ன நோட் பண்ணா அவர் வந்து ஒரு 50 ஸ்கோர் பண்ணிருக்காரு வித் தி பேட். ஒருவேளை அன்ஷுல் கம்போஜ் சிஎஸ்கேல இருக்கிறதா பிரச்சனை போல. இன்கேஸ் கேகேஆர்ல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு செலக்ட் ஆகிருப்பாரா என்னவோ. சோ கேஸ் இது வீடியோ முடிச்சா நீங்க உங்களோட ஒபினியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல இப்போ ஒரு மேஜர் அப்டேட் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இவ்வளவு நாளா கம்யூனிட்டி போஸ்ட் நான் போட்டுட்டு இருந்தேன். இனிமே உங்களாலே பார்த்தா கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியும். சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒன்று தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு
வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஜாயின் பட்டன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து விசிட் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிரியேட் பண்ற டேப் ஓப்பன் ஆகிரும். ஸோ நீங்க என்ன வேணா போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஹோப் இட் இஸ் ரிலேட்டட் டு கிரிக்கெட். உங்களால பார்த்தீங்கன்னா போல்ஸும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஏதாவது போல்ஸ் கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறீங்கன்னா அதையுமே கண்டிப்பா கேளுங்க. ஸோ எஸ் ஐ வில் மேக் வீடியோ. பீஸ் பை.